பட் நமக்கு என்ன எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, இப்போ அங்க இருந்து 100 கோடி பணம் எடுத்தாலும் இல்ல ஒரு 1000 கிலோ வந்து நகை எடுத்தா மட்டும் என்ன நடந்துட போகுது? இந்த அமலாக்கத்துறை என்னத்த பண்ணிட போகுது? இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வீட்டுல அலுவலகத்துல எல்லாம் சோதனை நடத்துனாங்க? இப்ப திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எத்தனை பேரை இந்த அமலாக்கத்துறை வந்து தூக்குனாங்க. ஆனா யாரையாவது ஒருத்தரை உள்ள வைக்க முடிஞ்சதா? செந்தில் பாலாஜி ஏதோ ஒரு இதுவா போயிட்டு அவர் மட்டும் தெரியாம மாட்டிட்டு ஒரு வருஷம் கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு வந்துட்டாரு. அதை தாண்டி எத்தனை பேர் மேல இந்த அமலாக்கத்துறை வழக்கு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இந்த அமலாக்கத்துறை ஒண்ணுமே பண்ண மாட்டாங்குது. டாஸ்மாக்ல வந்து இத மாதிரி இடி ரைடு நடத்தி அவ்வளவு பரபரப்பாக்குச்சு. அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, ரத்தீஷ் இருக்காப்புல, ஆகாஷ் பாஸ்கரன் இருக்காப்புலன்னு அவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க. உதயநிதியை நோக்கி இந்த விஷயங்கள்லாம் போகுதுன்னு சொன்னாங்களே. ஆனா இந்த அமலாக்கத்துறை கடைசியில கையை கட்டி வாயை கட்டி பேசாம இருக்கு அப்படிங்கிற ஆதங்கம் உங்களை போல எனக்கும் இருக்குதான். அனைவருக்கும் வணக்கம். திமுகவோட மூத்த அமைச்சர் கருணாநிதி கிட்ட எல்லாம் அரசியல் பாடம் படிச்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ பெரியசாமி. அவருக்கு தொடர்புடைய இடங்கள் ஐ பெரியசாமியோட மகள் இந்திராணி, மகன் செந்தில்குமார், இவங்களுக்கு தொடர்புடைய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருக்கக்கூடிய வீடு அலுவலகம், திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய வீடு அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு 13 இடங்கள்ல நேத்தி வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்தியிருந்தாங்க. காலையில 7 மணிக்கு தொடங்கின சோதனை அப்படிங்கிறது சாயங்காலம் 7 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இந்த சோதனை அப்படிங்கிறது நடந்திருக்கு. சோதனை நடந்துட்டு இருக்கப்பவே நிறைய நீங்க நியூஸ் பார்த்திருக்கலாம். ரூம்ல இருந்து எடுக்கப்பட்ட தோண்டப்பட்ட 150 கோடி, இங்க இருந்து இது கிடைச்சது அது கிடைச்சது அப்படின்னு நிறைய செய்தி அப்படிங்கிறது வந்தது. பட் நாம வெயிட் பண்ணோம். எதுக்காக அப்படின்னா, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு இடத்த போயிட்டு ரைடு நடத்துறாங்க அப்படின்னா, ரைடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்லயே போடுவாங்க, நாங்க வந்து பணம் எடுத்தோமா, நகை எடுத்தோமா, எந்த அடிப்படையில இதை வந்தோம் அப்படின்னு அவங்களே அவங்க அபிஷியல் வெப்சைட்ல ட்விட்டர்ல கூட அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு அமலாக்கத்துறை சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இத மாதிரி ஐ பெரியசாமி தொடர்புடைய அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய இடங்கள், அவருடைய மகன் எம்எல்ஏ செந்தில்குமார் தொடர்புடைய இடங்கள்லாம் நாங்க ரைடு நடத்தி எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, நாங்க இந்த ரைடு நடத்தினோம். இதுல வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். சொத்து விவரம், அவருக்கு எங்கெங்க எவ்வளவு சொத்து இருக்கு அது சம்பந்தமான சில விவரங்கள் எடுத்திருக்கோம். செல்போன் வந்து கைப்பற்றி இருக்கோம். இது போக பேங்க் டிரான்சாக்சன் எவ்வளவு நடந்திருக்கு என்னங்கிற விஷயம் அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு இப்ப இடியே சொல்லிட்டாங்க. அதாவது நேத்துல இருந்து அங்க 150 கோடி, இங்க 200 கோடி அப்படின்னு சில செய்திகள் வந்து மீடியாவில் வந்து பரப்பப்பட்டு இருந்ததுல, அது எதுவும் இல்ல, இதுதான் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த இடி அபிஷியலா சொல்லிட்டாங்க. பட் நமக்கு ஒரு கேள்வி வரலாம். இடி வராங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல. சும்மா ஒரு அடிப்படையே இல்லாம எந்த ஒரு காரணமும் இல்லாத வந்து ஒரு அமைச்சர் அவர் தொடர்புடைய இடங்கள்ல ரைடு நடத்த மாட்டாங்கல்ல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிருக்காங்கல்ல. நாம இந்த ஐ பெரியசாமி இந்த அமைச்சரை குறி வச்சு என்னத்துக்காக நேத்தி வந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி இடி வந்து உள்ள குதிச்சிருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல இந்த அமைச்சர் ஐ பெரியசாமி போட்ட ஒரு மனு அப்படிங்கிறது விசாரணைக்கு வருது. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஐ பெரியசாமியை ஒரு மிரட்டி விட்டுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சோதனை நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மனுப்பா நாளைக்கு வந்து விசாரணைக்கு வருது உச்ச நீதிமன்றத்துல அப்படின்னா, நாம இதை வந்து அந்த டைம் லைன் படி பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வழக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியும். 2006ல இருந்து 2011 வரைக்கும் கருணாநிதி அமைச்சரவையில வந்து ஐ பெரியசாமி அவர்கள் வந்து வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சரா இருந்தாங்க. அப்போ வந்து வீடு கொடுக்கறது, கருணாநிதியோட கூட இருந்த நபர் ஒருத்தருக்கு வீடு கொடுக்கறது, அதுல சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவர் மேல உண்டு. இது போக என்ன அப்படின்னா, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சரவையில இருந்த காலகட்டத்துல வருமானத்துக்கு அதிகமா 2,35,00,000 சொத்து சேர்த்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதிமுக 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஐ பெரியசாமி மேல ஒரு வழக்கு அப்படிங்கிறது லஞ்ச ஒழிப்பு துறையால், தமிழ்நாட்டு அரசு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு துறையால் போடப்படுது. அந்த வழக்கு அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டம் ஊழல் தடுப்பு பிரிவு நீதிமன்றத்துல நடந்துட்டு வருது. ஐ பெரியசாமிக்கு எதிரான வழக்கு. பட் 2018 அந்த நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வழக்குல வந்து ஐ பெரியசாமி, மனைவி சுசீலா, அப்புறம் மகள் இந்திராணி, செந்தில்குமார் எல்லாரையுமே சேர்த்துதான் அந்த வழக்கு அப்படிங்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டிருக்காங்க. பட் 2018 அந்த வழக்கே இல்லை, இதுல யாரும் குற்றவாளியே இல்லை, இதுல முகாந்திரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஊழல் தடுப்பு நீதிமன்றம் வந்து அந்த கேஸை வந்து குவாஷ் பண்றாங்க. பட் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சும்மா இல்லை, என்னடா அது நாங்க வழக்க போட்டு 6 வருஷமா நடத்தி இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம்,
மாவட்ட நீதிமன்றம் எப்படி சொல்லிடுச்சு அப்படின்னு 2018 லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. போயிட்டு திரும்ப வந்து அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது இவங்க அப்பீல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, சோ அந்த வழக்கு சம்பந்தமான அந்த விசாரணை அப்படிங்கிறது ஹைகோர்ட்ல போயிட்டு இருந்தது. உங்களுக்கு தான் தெரியுமே, ஒரு அமைச்சர் சம்பந்தப்பட்ட இல்ல முன்னாள் அமைச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு அப்படின்னா எவ்வளவு நாள் இழுக்கடிச்சு அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும் அப்படின்னு. சோ அந்த அடிப்படையில இந்த 2025 ஏப்ரல் மாசம் இந்த பெரியசாமி வழக்கு அப்படிங்கிறது விசாரணைக்கு வருதுங்க. அப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வழக்க எம்எல்ஏ எம்பிகள் அமைச்சர்கள் இவங்களை வந்து விசாரிக்கக்கூடிய அந்த நீதிமன்றம் எடுத்து விசாரிக்கணும். விசாரிக்கிறதோட மட்டும் இல்லாம 6 மாசத்துல இதோட முடிவு அப்படிங்கிறது காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாசம் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுறாங்க. மே, ஜூன், ஜூலை, இப்போ நம்ம ஆகஸ்ட்ல இருக்கோம். கிட்டத்தட்ட 4 மாசம் ஆச்சு. இன்னும் 2 மாசத்துல இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கறத முடிக்கணும். இது உயர்நீதிமன்றம் இந்த எம்எல்ஏ எம்பிஎல் இவங்களை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு போட்டிருக்கக்கூடிய உத்தரவு. அப்படி பார்த்தோம்னா இன்னும் 2 மாசத்துல என்ன இவரு செஞ்சிருக்காரா இல்லையா, செஞ்சிருந்தாருன்னா ஜெயிலுக்கு போனோம், இல்ல செய்யலன்னா தப்பிக்கலாம். அந்த ஸ்டேஜ்ல இந்த கேஸ் வந்து நிக்கணும். பட் பெரியசாமி என்ன பண்றாரு அப்படின்னா, ஐயோ இந்த வழக்குல வந்து நமக்கு எதிராக தீர்ப்பு போயிடுச்சு அப்படின்னா நாம வந்து ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும். இன்னும் 2 மாசத்துக்குள்ள தீர்ப்பும் வந்துடும் இந்த வழக்குல. சோ நாம ஜெயிலுக்கு போயிட்டோம்னா நாம சீட்டு வாங்க முடியாது, நம்ம மகனுக்கு சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரியாது, திமுகவே நம்மள கரிச்சு கொட்டிடும். இந்த ஆள் என்ன ஆயாது, எலெக்ஷன் டைம்ல போயிட்டு இப்படி கைதாயிட்டாரு, ஏதாவது சொல்லி தப்பிக்க முடியாதா, இது கூட தெரியாதா, இத்தனை வருஷமா கருணாநிதி காலத்துல இருந்து அமைச்சரா இருக்காரு, இந்த கேஸ்ல இருந்து கூட தப்பிக்க தெரியாதா, 2,35,00,000 தானே, அவன் 2,035,00,000 கொள்ள அடிச்சுட்டு பேசாம இருக்கான் அப்படின்னு திமுகவே கரிச்சு கொட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களை வந்து இந்த அரசியல்ல இருந்து ஓரம் கட்டிடுவாங்க அப்படின்னு தெரியும். ஒரு குடும்பத்தால கட்சிக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வருது, தேர்தலில் பாதிப்பு வரும் அப்படின்னா அந்த குடும்பத்தை இருக்கிற இடம் தெரியாம கூட இந்த திமுக பண்ணிடுவாங்க. சோ இதெல்லாம் பெரியசாமி அவருடைய மைண்ட்ல ஓடிச்சு போல. ஐயோ இந்த வழக்குல நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா சீட்டு கிடைக்காம போயிடும், பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு. என்ன சொல்லி போறாரு அப்படின்னா, இந்த உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவை வந்து ரத்து பண்ணணும். இதுல வந்து ஆல்ரெடி இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து இதை குவாஷ் பண்ணிட்டாங்க. பட் திரும்ப உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்கு. அதுவும் 6 மாசத்துல இந்த மாதிரி விசாரிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. தேர்தலுக்கு அப்புறம் விசாரிச்சா கூட பிரச்சனை கிடையாது, இந்த நேரத்தில் விசாரிச்சா எனக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிறதெல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த விசாரணையை வந்து இப்ப நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு. உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து நாளைக்கு ஆகஸ்ட் 18 விசாரிப்போம் அப்படின்னு அந்த லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதோட செய்தி அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. சோ இந்த நேரத்துலதான் இப்போ நாளைக்கு பெரியசாமி தரப்புல இருந்து அங்க போயிட்டு பெரிய அட்வொகேட் எல்லாம் வச்சு இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் அட்வொகேட் எல்லாம் வச்சு அங்க வாதம் அப்படிங்கறத நடத்துவாங்கல்ல. அதுக்கு முன்னாடி நாளைக்கு இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடி பெரியசாமிக்கு ஒரு பயத்தை காட்டி விடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில நேத்தி வந்து அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறது நடந்திருக்கலாம். நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த வழக்கை நீங்க உச்ச நீதிமன்றம் போயிட்டு நீங்க ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா நாங்க அமலாக்கத்துறை இருக்கோம், நாங்க உள்ள இறங்குவோம் அப்படின்னு ஒரு பயத்தை காட்டுற மாதிரி கூட நேத்தி இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கலாம். பட் இதை தாண்டி பெரிய அளவுல பணம் கிடைச்சது இல்ல நகை கிடைச்சது அப்படிங்கிற செய்திலாம் வெளியாகல. இதுக்கு முன்னாடி நேரு தொடர்புடைய இடங்கள், இல்ல துரைமுருகன் தொடர்புடைய இடங்கள், ஜெகத் ரட்சகன் தொடர்புடைய இடங்கள், ஏவாவேலு தொடர்புடைய இடங்கள் அப்படின்னு இங்கெல்லாம் அமலாக்கத்துறை சோதனை நடந்தப்போ நாம கேள்விப்பட்டோம். நேருல வந்து 100 கோடி ரூபாய்க்கு மேல அந்த டிரான்சாக்சன் வந்து இல்லீகலா நடந்திருக்கு, அத மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வெளியில வந்தது. பட் இதுல அத மாதிரி அமலாக்கத்துறை தரப்புல இருந்து எதுவும் சொல்லப்படல. அவருடைய விவரங்கள் அப்படிங்கறத எடுத்திருக்கோம், டிரான்சாக்சன் ஹிஸ்டரி அப்படிங்கறத எடுத்திருக்கோம், நாங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. பட் நமக்கு என்ன எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, இப்போ அங்க இருந்து 100 கோடி பணம் எடுத்தாலும் இல்ல ஒரு 1000 கிலோ வந்து நகை எடுத்தா மட்டும் என்ன நடந்துட போகுது, இந்த அமலாக்கத்துறை என்னத்த பண்ணிட போகுது, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வீட்டுல அலுவலகத்துல எல்லாம் சோதனை நடத்தினாங்க, இப்ப திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எத்தனை பேரை இந்த அமலாக்கத்துறை வந்து தூக்குனாங்க. ஆனா யாரையாவது ஒருத்தரை உள்ள வைக்க முடிஞ்சதா? செந்தில் பாலாஜி ஏதோ ஒரு இதுவா போயிட்டு அவர் மட்டும் தெரியாம மாட்டிட்டு ஒரு வருஷம் கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு வந்துட்டாரு. அதை தாண்டி எத்தனை பேர் மேல இந்த அமலாக்கத்துறை வழக்கு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இந்த அமலாக்கத்துறை ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. டாஸ்மாக்ல வந்து இத மாதிரி இடி ரைடு நடத்தி அவ்வளவு பரபரப்பாக்குச்சு. அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, ரத்தீஷ் இருக்காப்புல, ஆகாஷ் பாஸ்கரன் இருக்காப்புலன்னு அவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க. உதயநிதியை நோக்கி இந்த விஷயங்கள்லாம் போகுதுன்னு சொன்னாங்களே. ஆனா இந்த அமலாக்கத்துறை கடைசியில கையை கட்டி வாயை கட்டி பேசாம இருக்கு அப்படிங்கிற ஆதங்கம் உங்களை போல எனக்கும் இருக்குதான். ஏன் இத ஒரு வருத்தத்தோட தான் சொல்றேன். ஏன் அப்படின்னா அமலாக்கத்துறை ஒரு 4 பேர் வீட்டுல அலுவலகத்துல வந்து ரைடு நடத்துறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நபரையாவது கைது பண்ணாதானே அமலாக்கத்துறை உண்மையா செயல்படுது, தப்பு இருந்தா கைது பண்ணுது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரை
ரைடு பண்ணிருக்கீங்க, அவ்வளவு பணம் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற செய்தி எல்லாம் கேள்விப்படுறோம். பட் கைது பண்ணவே முடியல அப்படின்னா அமலாக்கத்துறை என்னத்துக்கு இருக்கு? இவங்க வந்து ரைடு நடத்தி மட்டும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும்ல, எனக்கும் வரும், மக்களாகிய உங்களுக்கும் வரும்ல. சோ அதே கேள்வியோட தான் நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த ரைடால என்ன பாதிப்பு இங்க திமுகவுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு தெரியல. பாதிப்பை ஒவ்வொரு முறையும் இந்த அமலாக்கத்துறை திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறோம். கடைசியில வந்து இந்த வடிவேல் மாதிரி பாக்கெட்டை திறந்து ஒண்ணுமே இல்லையே, நாங்க கைது பண்ணவே மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி இந்த அமலாக்கத்துறை இருக்காங்க. பட் இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, என்ன திட்டம் போட்டுட்டு இருக்காங்க, தேர்தல் நெருங்க எதை மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்மளால யூகிக்க முடியாது. அதுவும் அமித்ஷா மூலையெல்லாம் இங்க யாராலையும் கெஸ் பண்ணவே முடியாது. ஏதோ காரணம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்புவோம். வேற ஏதாவது தகவல் இது சம்பந்தமா வெளியாச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து பிரபா டாக் சேனல்ல உங்களுக்காக அப்டேட் பண்ணுவேன். நீங்க நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் என்ன வருது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். நன்றி.